வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் ஃபீடெக்கில் வர்ற FT004G மேக்ஸ் 5.1 ரிமோட் கிட்டில் இந்த FT003 மினி டிகோடரை எப்படி இணைக்கிறது சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இந்த டிஸ்பிளே, இந்த போர்டு, இந்த வயர்லாம் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாட்டம் போர்டு, இந்த டிஸ்பிளே, வயர் கனெக்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த டிகோடரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து வால்யூம் என்கோடர். இதை வந்து நம்ம இந்த டிஸ்பிளேயில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்கோடர்னு எழுதியிருக்கோம். ஏன்னா இந்த 4 பின்னு கனெக்டர் வந்து 2-3 இடத்துல இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். புதிய டெக்னீஷியன்களுக்காக சொல்கிறேன். இது என்கோடர்னு எழுதியிருக்கும், அங்கே கொடுத்துடணும். அடுத்து இது வந்து யூஎஸ்பி ஜாக்கு. இதே டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூஎஸ்பின்னு எழுதியிருக்கும், அந்த இடத்துல கொடுத்துடணும். கொடுத்தாச்சு. இதில் அந்த 10 பின்னு ஆர்எம்சி வயர் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த டிஸ்பிளேயில் இந்த சைடில் இங்கே கனெக்ட் பண்ணிடணும். இந்த பின்னை நம்ம இந்த பாட்டம் போர்டில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் 2 பின் வயர் கொடுத்துருப்பாங்க. அந்த வயரை நம்ம இந்த பாட்டம் போர்டில் இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த 12 வோல்ட்டு கிரவுண்டு அவுட்டுன்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். இது வந்து நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கனால பக்கத்தில் இப்படி கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நீளம் பத்தலைன்னா வயரை கட் பண்ணி நீங்கள் வயரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த டிகோடரில் இந்த 12 வோல்ட் கொடுக்குற லைன் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம அதை கனெக்ட் பண்ணிடணும். இந்த பாட்டம் போர்ட்லேருந்து அவுட் எடுத்து இந்த டிகோடரில் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு 3 பின் வயர் கொடுத்துருப்பாங்க. 2 சைடுமே 3 பின் இருக்கும். அது என்ன செய்யணும்னா இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் அவுட்டுன்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த டிகோடரில் பின்னாடி பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ன்னு எழுதிட்டு பாருங்க, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். இந்த ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு நம்ம டிகோடரில் இணைக்கிறது ரொம்ப ஈஸி, ஜேஜே மாடலில். அடுத்து ஒரு 3 பின்னு வயர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம இந்த விஇ மீட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அவுட் எடுத்துக்கலாம், அது நம்ம பிறகு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு 2 பின் வயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த பாட்டம் போர்டில் ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டு கிரவுண்டு இன்னும் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ டிகோட்லேருந்து இந்த ரிமோட் கிட்டுக்கு வயர் கனெக்ஷன் பண்ணோம்ல அவுட்புட்டு, அதுக்கு இந்த 7 பின் ஆர்எம்சி கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த டிகோடரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த பாட்டம் போர்டில் 5.1 இன்னு இருக்குது பார்த்தீங்களா, இன்புட்டு, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். அடுத்து இந்த பாட்டம் போர்டில் 4 பின் கனெக்டர் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல FT00 கிட்டுன்னு எழுதியிருக்கும். அந்த இடத்துல கிரவுண்டு ஏபி சிச்சுன்னு இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இந்த டிகோடர் பாக்ஸில் 4 வயர் ஆர்எம்சி கனெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க வயரு, அதை நம்ம எடுத்துக்கலாம். 2 சைடுமே 4 பின் ஆர்எம்சி கனெக்டர் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த போர்டில் கிரவுண்டு ஏபி சுவிட்சுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த ரிமோட் கிட்டில் இந்த பாட்டம் போர்டில் இங்கே கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த ரிமோட் கிட்டுக்கு தேவையான வயரை நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து இந்த பாட்டம் போர்டில் 2 கனெக்டர் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். இந்த கனெக்டர் எதுக்குன்னா இதுலேருந்து நம்ம சிக்னல் அவுட் எடுத்து நம்ம விஇ மீட்டர் கொடுக்குறோம்ல, அதுக்கு சிக்னல் இன்புட் கொடுத்துக்கலாம். 12 வோல்ட்டு அந்த விஇ மீட்டருக்கு பொறுத்தளவுக்கு நம்ம இந்த இடத்துலையே நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுக்குறோம்ல, அங்கேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 5.1 அவுட்டுன்னு எழுதி பார்த்தீங்களா, ஒரு 7 பின் கனெக்டரு. இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நேராக இதே மாதிரி இந்த 7 பின் கனெக்டர் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வயரை நம்ம 5.1 ஆடியோ யூஸ் பண்ணுறோம்ல, ஆடியோ போர்டு,
அதில் ஆடியோ இன்புட்டில் டைரெக்டாக நம்ம கொடுத்துட வேண்டியதான். இன்புட்டில் கொடுத்துட்டோம்னா கண்ட்ரோல் பூரா எல்லாமே நம்ம இந்த ரிமோட் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சில மெக்கானிக் என்ன செய்வாங்கன்னா, இதை கொண்டு போய் நம்ம ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து அதோட அவுட் எடுத்து ஆடியோ போல் கொடுப்பாங்க. அப்படியும் செய்யலாம். டைரெக்டாக இந்த 5.1 அவுட் எடுத்து டைரெக்டாக ஆடியோ போலில் டைரெக்டாக கொடுத்தோம்னா எந்த ஒரு லாஸ் இல்லாமல் நம்ம ரிமோட்டில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது வால்யூம் வந்து அதிகமாகவே இருக்கும், கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த ரிமோட் கிட்டுக்கு வயர் கனெக்ஷன் அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 2 வோல்ட்டு டிசி 2 வோல்ட்டு கொடுத்து இந்த கிட்டை மட்டும் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்டு கொடுக்குறேன். அடுத்து 2 வோல்ட்டு லைன் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஓப்பனிங்கில் நான் வயர் கனெக்ஷன் கொடுத்தேன். நீங்கள் ஆம்பிளிஃபையரில் ஃபிட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வயரிங் கரெக்டாக கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இந்த ரிமோட் எடுத்துக்கலாம். ரிமோட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த டிஸ்பிளேயில் என்ன மோடு நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது டிஸ்பிளேலே காட்டும். இந்த ரிமோட்டில் இந்த பட்டன் வந்து ஏஆர்சி, அடுத்து HDMI பட்டன். அந்த HDMI பட்டன் இந்த ரிமோட் கிட்டில் டம்மி. அடுத்து இந்த லாஸ்ட் பட்டனை ஆக்ஸு, ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2 ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து இந்த மொதல் பட்டன் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல், கோஆக்சல் ரெண்டு ஆப்ஷன் மட்டும் வரும். இப்போ நம்ம இந்த ரிமோட் கிட்டில் இந்த FT003 போர்டை இணைக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த மோடு நீங்கள் செலக்ட் பண்ணாலும் இந்த FT003 டீகோடரில் இன் ஆகி அவுட் ஆகி தான் வரும். அப்படிங்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு MP3 சாங்ஸ் ப்ளே பண்ணால் கூட இந்த டீகோடர் வழியாக போய் வரும்போது அது வந்து ஒரு புல்லாஜிக் 2 ஃபங்க்ஷன் ஆகி வரும். ஒரிஜினல் 5.1 டால்பி டிஜிட்டல் DTS இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் டிவியில் ப்ளே பண்ணி இதில் ஆப்டிக்கல் கோஆக்சல் HDMI இன்புட் இதில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் 5.1 அப்படியே இந்த ரிமோட் கிட்டில் வேலை செய்யும். அது டிஸ்பிளேலையும் காட்டும். அது டால்பியா DTSன்னு இங்கே காட்டும். இப்போ இதில் உங்களுக்கு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க என்னென்னா இதில் மெனு லோகோ மாற்றுறது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மெனு லோகோ பொறுத்தளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வர ரிமோட் கிட்லலாம் இந்த ரிமோட் லாக் இல்லாமல் தான் வருது. அதனால் ஈஸியாக நம்ம இந்த ஏ மோடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஏ மோடுங்கிறது ஆடியோ மோடு, அதான் அது ஷார்ட் ஃபார்மு. அதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா மெனு ஓப்பன் ஆகும். அந்த லோகோ மாற்றுறது மட்டும் இதில் சொல்கிறேன். சிஸ்டம் செட்டப்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இதில் 4வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், செட் வெல்கம் ஸ்ப்ளாஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணாவே இந்த டிஸ்பிளேயில் லோகோ ஒவ்வொன்றா வரும். ஃபஸ்ட்டு வந்து JJ சரவுண்ட்ஸ் இருக்கும். அதவே நீங்கள் ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து டால்பி அட்மாஸ்ன்னு இருக்கும். அடுத்து DTS Xன்னு வரும். பிறகு சோனின்னு வரும். பைனியரு, DSP டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும். இந்த லோகோ வந்து மொத்தம் ஒரு 4-5 லோகோ இருக்கும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு பேக் மட்டும் வந்துடுங்க. உதாரணத்துக்கு இப்போ சோனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் மட்டும் விட்டுட்டு இந்த பட்டன் பேக் பட்டன், இந்த டெஸ்ட்டுங்கிறது தான் பேக் வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த ரிமோட் கிட்ட ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் சோனின்னு எழுத்து வரும். இப்போ நான் இந்த லோகோ வந்து மாற்றி காட்டியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு எந்த லோகோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த DTS X பிடிச்சிருக்கு, இல்லைன்னா டால்பி அட்மாஸ் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரினா, இல்லை அந்த DSP பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த DSPயில் வச்சுக்கிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு எப்போ ஆன் பண்ணாலும் நம்ம என்ன செட் பண்ணி வச்சோம்னா அது வந்துடும் அந்த லோகோ. இப்போ இந்த மாதிரி லோகோவை மாற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த ஆப்டிக்கல், அதே மாதிரி கோஆக்சல் செலக்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இந்த லைட்டு மாறுறது உங்களுக்கு தெரியும். இதில் ஆப்டிக்கல் இருக்குது, ஆப்டிக்கல் லைட் எரியுது. அடுத்து கோஆக்சல் எரியும். ஏஆர்சியை பொறுத்தளவுக்கு இங்கே ஏஆர்சின்னு எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை, ஏஆர்சின்னு வரும்போது இங்கே ஏஆர்சி செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் இதில் டிஜிட்டல் இன்புட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து இந்த ரிமோட் கிட்டுக்கு வந்து நம்ம ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு மொபைல் கனெக்ட் பண்ணுறது ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த மொபைல் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனில் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செகண்ட்ல ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா? இது ஆஃப் ஆகக்கூடாது, இல்ல கொஞ்சம் லேட்டா ஆஃப் ஆகணும்னா அந்த செட்டிங்ஸ் இதுலயே இருக்கு. அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில சிஸ்டம் செட்டப் போனீங்கன்னா, இதில டிஸ்ப்ளே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அத செலக்ட் பண்ணிக்கங்க. இதில பிஎல் ஸ்லீப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பிஎல் ஸ்லிப்பு அப்படிங்கும்போது அதான் பேக் லைட்டு ஸ்லிப்பு அது மோடு. அத நீங்க ரைட் செட் பிரஸ் இதில ரைட் செட் பிரஸ் பண்ணீங்கன்னா 30 செகண்ட்னு வரும். இப்படி லெஃப்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா 20, 15, 10 செகண்ட் வரும். அதுக்கு கீழ வந்தீங்கன்னா நோன்னு இருக்கும். நோன்னா டிஸ்ப்ளே வந்து ஆஃப் ஆகாது. நீங்க அதிலேயே செகண்ட் கணக்கு கூட்டிட்டே போனீங்கன்னா, எத்தன செகண்ட் வைக்கிறீங்களோ, அத்தன செகண்ட் கழிச்சு அந்த டிஸ்ப்ளே வந்து ஆஃப் ஆகும். அது மாரி. இப்போ உதாரணத்துக்கு நானு நோ வச்சுர்றேன். நோ வச்சுட்டு பேக் வந்துருங்க. இப்போ வந்து இந்த டிஸ்ப்ளே ஒரு 10 செகண்ட் ஆஃப் ஆச்சுல்ல, இப்போ பாருங்க ஆஃப் ஆகாது. ஆன்லயே இருக்கும். நீங்க அதே மாரி இந்த ரிமோட்ல வால்யூம் வைக்கிறது எல்லாமே பெரிய எழுத்தா வரும். இதில இந்த மெனு செட்டிங்ஸ்ல ஃபுல் மெனு செட்டிங்ஸ்ல நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல இந்த FT003 இந்த ரிமோட் கிட்ல எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா, ஒவ்வொரு கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்க்கும் ஒரு வீடியோ போட்டோம்னா, அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஒரே வீடியோவ நம்ம போட்டோம்னா, கொஞ்சம் லென்த் அதிகமா போகும் வீடியோ லென்த்து. அதனால ஒவ்வொரு பார்ட்டா நம்ம இந்த ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ப்ளே ஆஃப் ஆகல. இந்த இத மெனு செட்டிங்ஸ்ல லோகோ மாத்துறது, அதே மாரி இந்த பேக் லைட் டிஸ்ப்ளே செட்டிங்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாம மெயினா இந்த FT003 இணைக்கிறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் இது மாரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.